ரூட் கிரேட் சேனல்ல இப்போ எந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னாக்கா, சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதையை பார்த்தாக்கா ஒன்லைன்ல சொல்லணும்னாக்கா, வங்கி அந்த வங்கியில கொள்ளடிக்கிறது தான் இவங்களுடைய மேக்ஸிமம் டார்கெட். அந்த வங்கியில கொள்ளடிச்சாங்களா இல்லையான்றது தான் இவருடைய ஹீரோவுடைய காதல் வந்து சேர்ந்துச்சா இல்லையான்னு இவருடைய கதை. இந்த கதையை பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசுல ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஒரு திருட்டு தொழில் செய்யறவங்க. அப்போ லிவிங்ஸ்டன் என்பவர் வந்து அந்த திருட்டு தொழில் செய்யறவர் அந்த 2 போலீஸ்காரர்கிட்ட இருந்து அந்த பசங்க வந்து இவரை வந்து காப்பாத்திடுறாங்க. அப்போ அங்கிருந்து மூவருக்குமே ஒரு நட்பு ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 30 ஆண்டுகள் கழித்து கதைக்கு வரும் பொழுது இவங்களுக்கு ஒரு இன்புட் வருது. பெரிய ஒரு திருட்டா அவங்களுக்கு அவரே வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குறாரு அவங்க பாஸ் கிட்ட இருந்து. அவங்க பாஸ் கிட்ட இருந்து தான், அதாவது சிஹான் ஹுசேன் சொல்லிட்டு அவர் தான் வில்லன். அவருடைய வீட்டில் போயிட்டு இவங்க திருடணும், இன்கம் டேக்ஸை பிடிச்சி மேன்மேலும் அவருக்கு வந்து காசு தரணும்னு ஒரு ஐடியாவை லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்த பிறகு அவர் ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல என் பையனை நான் பொண்ணுக்கே கட்டி வச்சுட்டு சொன்னா இவருக்கு பணத்தாசை பிடிச்சிருச்சு. இவருக்கு வந்து ஆசை வந்துடுச்சு, நம்ம பொண்ணை அவருக்கு கட்டி வச்சலாம் சொல்லிட்டு. இங்க அவர் பொண்ணுக்கு இவர் வில்லனுடைய மகனுக்கு கொடுத்தாரா இல்ல வங்கியில இருந்து இப்ப இவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ பழைய வில்லன், அந்த பழைய வில்லன்னா தீப்ட், அவங்களும் திருடர்கள் தான், மிகப்பெரிய கொள்ளையர்கள் சொல்லலாம். அப்போ மொட்டராஜ் நம்பரிதாசா பேராகும். ஆனந்தராஜ் ஏதாவது ஆர்ன் சவுண்டு கேட்டாக்கா போலீஸாவும் மாறிடுவாரு அடிக்கடி. அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒரு 5 பேருக்குமே. அதுல பார்த்தா ஜான் விஜய்க்கு வந்து காது கேட்காத டமார்லான்னு சொல்றான் அவர் பேரு. சுனில் ரெட்டி அவர் எப்பவுமே குடிச்சிட்டுக்கே இருப்பாரு, குடிக்குமார். ரெட்டின் கிங்ஸ்லே மண்டகோளாறு, எப்போ பார்த்தாலும் மண்டகோளாறு மாதிரி பேசுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இவர் வைபவ் வந்து இவரை காப்பாத்துறாரு. இவர் பணத்தை தொலைச்சிடுறாரு ஃபர்ஸ்ட். அவங்க சிகேன் ஹுசைன் அவங்க வீட்டுல இருந்து திருடி வரும்போது பணத்தை தொலைச்சிட்டாரு. இவர் பணத்தை கேட்டு வந்து மிரட்டுறாரு. இப்போ என் பணம் வரலன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னும் போது அந்த பணத்தை வந்து திரும்பி தர என்னெல்லாம் வழிகள் இருக்கோ. இப்போ அந்த டிடின் பார்ல பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது. சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். எங்களுக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்ல வந்து வாவ் பேங்க்ல இருந்து நம்ம கொள்ளையடிச்சு பாதி பிரிச்சுக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும், என்னுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஸோ இதுல இப்ப வில்லனே தான் அங்கங்க மாட்டிக்கிறாரு. ஆனந்தராஜ் ஒரு ஆன் சவுண்டு கேட்டா கொள்ளையடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து தோல்வி ஆயிடும். செகண்ட் முறை போகும்போது தான் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அந்தந்த கதாபாத்திரத்திற்கான ஐடென்டிஃபை, அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கச்சிதமான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனா எங்கேயுமே சிரிப்பு வரலையே, ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு டைரக்டர் சுந்தர்சி படத்தை பார்த்துட்டு அங்கங்க ஒரு கேரக்டரை வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்து இதுல வந்து சில விஷயங்கள் வந்து புகுத்தி இருப்பார் போல. ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, சிரிப்பும் வரல. ஒரே ஒரு ஒரு கட்டத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்தது. அதுவும் எஃபோர்ட் போட்டதை பார்த்தா ரெடின் கிங்ஸ்லி மட்டும்தான் அவருடைய எஃபோர்ட் இருக்கு. மற்றபடி யாருக்குமே சரியான ரூட் இல்லை. இவர் ஆனந்தராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் 6 கேட்ட உடனே அங்க சிரிப்பு வருது. மற்ற இடத்துல பார்த்தா கொஞ்சம் லேக் ஆகுது. என்ன விஷயத்த சொல்ல வராங்களோ அது சீக்கிரமா சொல்லாம கதையை இழுத்து அது கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ முன்னாடி அதாவது இவங்களுக்கு துரோகம், அந்த 5 பேருக்கும் துரோகம் பண்ண அந்த வாவ் பேங்கோடைய மேனேஜரை இவங்க வந்து பிளாஷ்பேக்ல வந்து இவங்க 5 பேரையும் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணை கடத்தி இது மாதிரி நம்ம வந்து காசு கேட்கலான்னு சொல்லி அவங்க காசு கேட்கும்போது அவங்க பொண்ணை வந்து அங்க கொஞ்சம் சிரிப்பு தன்மையான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. மற்றபடி இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சிரிப்பாளிகள் இன்னும் கட்டல. ஏன்னா சுந்தர்சி படம் மாதிரி எந்த படமும் இன்னும் வரல. இவங்க கொஞ்சம் வலியுறுத்திருக்கலாம், சிரிப்பை இன்னும் மெருகூட்டி இருக்கலாம், திரைக்கதை இன்னும் அமைச்சிருக்கலாம். அங்கங்க லேட் ஆகுது. ஒளிப்பதிவு நல்லா இருக்கு, மற்றபடி திரைக்கதையில கொஞ்சம் கோட்டை விட்டுதான் எனக்கு கொஞ்சம் தென்படுது. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஆனா சிரிப்பு வருமானு எனக்கு தெரியல. சிரிப்பு வருவதற்கான சான்சஸ் நிறையவே இருக்கும்.
ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முட்டராஜன், ஆனந்தராஜ் சார், ஜான் விஜய், சுனில் ரெட்டி, லெடின் கிங்ஸ்லே, இவங்க எல்லாம் கச்சிதமான கதாபாத்திரத்துல அவங்க கொடுக்கப்பட்டது அவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல்ய ரவிக்கு எந்த ஒரு ஒரு இன்புட்டே கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை அவங்களுக்கு. அவங்க மட்டும் அந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எதுவும் தெரியல இந்த கதையில. ஜாலியாக போகலாம், ஆனால் பார்த்துக்கலாம், ஒரு முறை பார்க்கலாம், பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு நம்ம மட்டும் வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிதான் இந்த படத்தை பார்க்க முடியுமே தவிர அடி வயிற்றுலேருந்து மண்டையில் சிரிக்கிற மாதிரி ஒரு முறை சிரிக்க முடியுமா, நம்ம சிரிக்க முடியாத அளவுக்கு ஏதோ பக்கத்தில் சிரிக்கிறானா அதை பார்த்து நம்ம சிரிச்சிக்கலாம், அப்படிதான் சொல்ல முடியும். மொத்தத்தில் சென்னை சிட்டிஸ் கேங்ஸ்டர் தோய்வுகள் தான் ஏற்பட்டுருது. அது அங்கங்கே ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல வந்ததை ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் ரொம்ப இழுத்து சொன்னதால எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை.